You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த காலையில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கவும் உங்களுக்கு போதிக்கவும் ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்கிறவர். ஆனாலும் இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில தொடர்ந்து பகுதி பகுதியா நாம் அப்படியே தியானித்து கொண்டு வருகிறோம். மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. பார்க்கிற உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருச்சபையை உலகத்தில் நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம வந்து இந்த இடத்திலே இந்த சுவிசேஷத்தை நம்மளுக்கு தொடர்ச்சியாய் பகிர்ந்து தருகிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில போன நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாய் தான் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க வேண்டும். இதை தான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எல்லா பகுதிகளும் நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பகுதி பகுதியாய் வசனம் வசனமாய் அப்படியே தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போது இந்த நிகழ்ச்சியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். காரணம் போன எபிசோட்ல 24ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து முடிச்சிருக்கிறோம். 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வர ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறித்து சொல்லுகிறது. இந்த பகுதியை நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க நமக்கு விளக்கி சொல்ல போறாங்க. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போக போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மத்தேயின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 13 வரை நிதானமாக வாசித்து பார்க்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு ஓமையின் வடிவத்திலே ஒரு காரியத்தை அவர் நாம் புரிந்து கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக மணவாளனாகிய இயேசு வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றதான சத்தியத்தின் அடிப்படையிலே இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. அதற்கு தேவன் சொல்லுகிறது, அவர் வாய்மொழியாக சொன்ன வார்த்தை 25:1 சொல்கிறது, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இது இஸ்ரவேலுடைய முறையிலே திருமண வாழ்க்கை முறையிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை மையமாக வைத்து மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார். மணவாட்டி என்று அழைக்கப்பட்ட சபைகள் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும், நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து புரிந்து அந்த மணவாளனாகிய இயேசுடைய வருகைக்கு மணவாட்டி என்று அழைக்கப்படுகிற நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பது. ஆயத்தம் இல்லை என்றால் கைவிடப்பட்டால் என்ன நடக்கும், ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த 13 வசனத்திலே தெளிவாக நாம் புரிந்து கொள்கிற அளவுக்கு தேவன் சொல்லி இருக்கிறார் அவருடைய வாய்மொழியாக. அப்போ அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும். ஆண்டவர் அந்த ஓமையின் வடிவத்தில் சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகத்தக்கதாக புறப்பட்ட 10 கனி ஒப்பாய் இருக்கிறது. ஆனால் 10 கன்னி என்று சொல்லுகிற வேளையிலே அவங்களுக்குள்ளே 2ஆக பிரிக்கப்படுகிறது. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் செய்த காரியம் என்ன, புத்தி இல்லாதவர்கள் செய்யாமல் போகிற காரியம் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லி இருக்கிறார். அப்போ புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி இல்லாதவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த தீவெட்டிகளோடு கூட அவர்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை. தீவெட்டி இருக்கிறது, ஆனால் அதனோடு கூட அவர்கள் எண்ணெய் கொண்டு போகவில்லை என்று தெளிவாக ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனம் பார்க்கணும். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். இந்த
எண்ணெய் என்பதற்கு அர்த்தம் அபிஷேகம் என்று பல இடத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த மணவாளனாகிய இயேசுக்கு வருகைக்கு நாம் எப்படி புத்தி உள்ளவர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த சத்தியத்தின் வழியாக நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய வாய்மொழியாக சொன்னார். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், தீவெட்டி இருக்கிறது, ஆனால் அந்த தீவெட்டி அணைந்து போகாமல் கூடவே ஒரு பாத்திரத்துல எண்ணெய் கொண்டு போக மறந்து போகிறார்கள். இன்னொரு 5 பேர் இருக்கிறார்கள், தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் அந்த தீ அணைகிற தன்மையில் வரும் பொழுதெல்லாம் அவர்கள் எண்ணெயை ஊற்றி அதை எரிய செய்ய வைப்பார்கள். இப்படி இந்த புத்தி இல்லாதவர்கள் செய்த காரியம், புத்தியுள்ளவர்கள் செய்த காரியத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாக இதன் வழியாக 5ஆம் வசனம், மணவாளன் வர தாமதிக்க பொழுது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கினார்கள், தூங்கிவிட்டார்கள். இப்போ மணவாளன் வர தாமதிக்கிறார். இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகை தாமதிக்கிறார். இல்லை என்று சொல்லி, ஏன் தாமதிக்கிறார் என்று சொன்னால், ஒருவரும் கெட்டு போய் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து தம்முடைய வாக்கு தத்தங்களை குறித்து தாமதமாகிறாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தாமதிக்கிறார். வேதத்தில் நமக்கு அதுக்கு பல ஆதாரங்கள் உண்டு. ஏன் ஆண்டு வருகை தாமதிக்கிறார் என்றால், இந்த ராஜ்யத்தில் சுவிசேஷம் ராஜ்யம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன அடையாளங்கள் நிறைவேறப்பட வேண்டும், அதற்காக அவர் தாமதிக்கிறார். இல்லை, இதுக்கு மேலே புறஜாதியுள்ள காலம் நிறைவாக்கப்பட வேண்டும், புறஜாதிகள் மத்தியில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட தொகை ரட்சிக்கப்பட வேண்டும், தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது, அதை நிறைவேறுகிற வரைக்கும் அவர் வருகை தாமதிக்கிறார். இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், மணவாளன் வர தாமதிக்கிற பொழுது இவங்க எல்லாம் 10 பேர் என்ன செய்தாங்களா, தூங்குறாங்க, நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டாங்க. 10 பேரும் தூங்கிட்டாங்க. ஏன்னா மணவாளன் வர தாமதமா இருக்கும் பொழுது எப்போ தெரியாது, கொஞ்ச நாள் இளைப்பான் தூங்கிட்டாங்க. ஆனா நடக்கிறவங்க தூங்கும் போது நடக்கிறது என்னன்னாக்கா, அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. இப்போ தூங்கி கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் சத்தம் கேட்கப்படும். என்ன சத்தம்? நடுராத்திரியிலே இதோ மணவாளன். யாருக்காக இங்க வர காத்து கொண்டு இருந்தார்களோ, வர தாமதிக்கிறது என்று அறிந்து இவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்து விட்டார்கள். ஆனால் நடுராத்திரியிலோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பூமியில் நமக்கு கூட கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கிறிஸ்துவோடு கூட இருப்போம். அப்ப வர தாமதிக்கிற பொழுது இவங்க 10 பேரும் தூங்கிட்டாங்க. ஆனா நடு மயத்திலே நடு ராத்திரியிலே மணவாளன் வருகிறார். ஆனா இப்ப இந்த 10 பேர்கிட்ட இங்க பேசும்போது 10 பேர்கிட்ட விளக்கு இருக்கு, 10 பேர்கிட்ட எரிஞ்சு நிக்கிற விளக்கு இருக்குது, 5 பேர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்குது. பாத்திரத்தில் கொண்டு போகிறாங்க. ஒருவேளை மணவாளன் வர தாமதிப்பு என்று சொன்னால் தங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகாதபடிக்கு எண்ணெய் ஊற்றி அது எரி வைக்கிற தன்மை உடையது. அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்து இயேசு ரட்சகராக ஏற்று வருகைக்கு ஆயத்தப்படி கொண்டு இருக்கிறோம். ஆனா சில நேரத்தில் அவர் தாமதிக்கார் என்று நாம் கூட சில வேளையிலே நிர்விசாரம் அவிசுவாசத்துக்குள்ளே நித்திர மயக்கத்துக்குள்ளே போயிட்டா மணவாளன் வந்தால் நமக்கு என்ன நடக்கும் என்பதற்கு முன் அடையாளமாக ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்றாரு, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படும் என்று சத்தம் உண்டாயிற்று. அப்போ 7ஆம் வசனம் சொல்லு, அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இப்போ 10 பேரும் இருக்கிறாங்க, 10 பேரும் நித்திரை அடைக்கிறாங்க. ஆனா அது 5 பேர் தீவெட்டியோ கூட எண்ணெய் கொண்டு போகல, 5 பேர் தங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போனாங்க. மணவாளன் வர தாமதிக்கின்ற நித்திரை மயக்கத்தில் இருக்கிறாங்க. நடு ராத்திரியிலே மணவாளன் வருகின்ற சத்தம் கேட்கப்படுகிறது. அப்ப உடனே எல்லாரும் 10 பேர் எழுச்சுக்கிறாங்க. 10 பேரும் புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாத எழுச்சுக்கிறாங்க. ஆனா நடக்கிறது என்னன்னா, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களா. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்களா. தீவெட்டி அப்ப ஆயத்தப்படுறாங்க. ஆனா அப்போ ஆயத்தப்படுத்த அந்த மணவாளன் வருகிற நொடியில ஆயத்தமா இருந்தவர்களுக்கும் ஆயத்தம் இல்லாதவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது?
விலைக்கு சொல்றாரு, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்களுக்கு உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். இப்போ இவங்க பார்க்கிற பார்வைக்கு மணவாளன் வருகிறார், மணவாட்டிகள் 10 பேர் ஆயத்தமா இருக்கிறதை போல காணப்படுகிறது பார்க்கிற பார்வைக்கு. உதாரணம் சொன்னா, சூரியன் சுத்துதா பூமி சுத்துதா? அப்படி ஒரு சூரியன் சுத்துதா பூமி சுத்துதா? பார்க்கிற பார்வைக்கு யார் சுத்துற மாதிரி? காலையில பார்த்தா கிழக்கு, மத்தியானம் பார்த்தா நடுவானம், மாலை பார்த்தா மேற்கு. ஆனா நம்ம பூமியில் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறோம். பார்க்கிற பார்வைக்கு சூரியன் சுத்துகிறதை போலவும் பூமி சுத்தாததை போல காணப்படும். ஆனா உண்மையிலே சுத்துவது பூமிதான். அப்போ பார்க்கிற பார்வைக்கு சூரியன் சுத்துகிறது, பூமி சுத்தான்னு காணப்படுது. அது போலதான் இங்க கூட உலகத்துல அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள், அநேக ஊழியர் உட்கொட்டு சொல்ற, பார்க்கிற பார்வைக்கு மணவாளன் வருகிறார், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறதை போல காணப்படலாம், பார்ப்பதுக்கு தெரியலாம். மணவாளன் வந்தா தான் தெரியும் உண்மையிலே யார் ஆயத்தமா இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த இடத்துல போகிறோம். 10 பேர் ஆயத்தமா இருக்க, மணவாளன் வருகிற சத்தம் கேட்கிறது, 10 பேரை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆனா 5 பேர் இடத்துல அவங்க தீ விட்டு அணைந்து போகிற இல்ல, எண்ணெய் கொண்டு போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஆயத்தமாக இல்ல. எதனால் ஆயத்தமா? மணவாளன் வர தாமதிக்கிறார். அப்போ இவங்க ஆயத்தம் கூடவே எண்ணெய் கொண்டு போயிருந்தா அந்த நேரத்தை எண்ணெயை ஊத்தி எரிய வச்சு இருக்கல, அந்த தன்மை இழந்துட்டாங்க. அப்ப வசனம் என்ன சொல்லுது? புத்தி உள்ளவர்கள் பிரித்தி உத்தரமாக அப்படி அல்ல. இவங்க யார்கிட்ட கேட்டாங்க? ஆயத்தமா இருக்கிறவங்க கேக்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடு. பாருங்க, ரட்சிப்பு என்பது இண்டிவிஜுவல். இதுன்னு அறிந்து கொள்ள வேண்டியது. குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாரு, அதனால குடும்பமே போயிடலான்றதெல்லாம் யாரும் நினைத்து பார்க்க முடியாது. அது நோவாவின் காலத்துல நோவா ஒரு தேவனுக்கு கிருபை பெற்றார். நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கிருபை செயல்பட்ட, அது நிமித்தமாய் அவன் முழு குடும்பமா பேழைக்குள் போனாங்க. கிருபையின் காலத்தில் அப்படி அல்ல. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் ரட்சிப்பை பெற்று கிறிஸ்து ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர் சிந்தின ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய கட்டளையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானத்தை பெற்று தேவாலயத்தில் தேவனை துடிந்து பரிசுத்தமா இண்டிவிஜுவலா வாழ்ந்தாதான் அந்த மணவாளன் வரும் பொழுது நாம் எதிர்கொண்டு போக முடியும். அப்ப ஆயத்தம் இல்லாதவங்க என்ன பண்றாங்க? ஆயத்தமா இருக்க கேக்குறாங்க. அப்படி ஒரு நாளும் ஆயத்தமா இல்லாத ஆயத்தம் கொடுக்கவே முடியாது. அந்த தன்மை இல்ல. அவங்க தனிப்பட்ட ரீதியில ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு என்ன? புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக அப்படி அல்ல, எங்களுக்கு உங்களுக்கும் போதமாய் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவிடத்திலே போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். இப்ப கேக்குறாங்க, கொடுக்க மறுதளிக்கிறாங்க, கொடுக்க முடியாது, நீ இப்போ வாங்கிக்கோ. அப்போது அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்துட்டார். மணவாளன் ஆயிட்டாரு, வந்துட்டார். என்ன நடக்குது பாரு. ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அப்போ மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருக்கிறவங்க என்ன செய்தார்கள்? அந்த மணவாளனை சந்திக்கிறார்கள், அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இப்போ வெளியில 5 பேருக்கு எண்ணெய் வாங்கறதுக்கு போயிட்டாங்க. 5 பேர் வராங்க. வசனம் சொல்லுது, அப்படி அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அப்ப ஆயத்தமா இருக்கவங்க மணவாளன் வரும் பொழுது அவரோடு கூட போயிருவாங்க. அப்போ இன்னொரு 5 பேர் என்ன கைவிடப்பட்டவங்க. அவங்க வந்து என்ன கேக்குறாங்க பாருங்க. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். இப்போ இவங்க வாங்க போனாங்க, அதுக்குள்ள மணவாளன் வந்துட்டாரு, அழைச்சிட்டா கதவும் சாத்திச்சு. சாத்திட்ட பிறகு யாராலுமே திறக்கவே முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாது, திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறமா இருக்கிற நம்முடைய தேவன். அப்போ அந்த மணவாளன் வரும் பொழுது ஆயத்தமானவர்கள் அவரோடு கூட போனாங்க, கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தாங்க. ஆயத்தம் இல்லாமங்க வாங்க போனாங்க, கதவு அடைக்கப்பட்டது. வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று. அதற்கு அவர், உங்களை அறியே என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷக்கும் கடைசி வசனம் சொல்றாரு, மனுஷக்கும் வரும் நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால். இந்த சம்பவத்தை மையமாக வச்சு இந்த 13ஆம் வசனம், இந்த நாளிலே கிருபையின் காலத்தில் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருசபைக்கு சென்று அவரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்கிற ஒரு எச்சரிப்பான சத்தம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நழுகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால். நீங்க என்ன செய்யணுமா?
அறியாது இருக்கிறபடியா நீங்க விழித்திருங்க. அப்ப ஆண்டவர் எப்பொழுது பார்த்தாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், விழித்திருங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீ தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவனை என்னப்படி எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்படிதான் அநேக காரியத்தை ஆண்டவர் நாம் விழிப்போடு இருக்க வேண்டியதை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயத்தமா இருக்கணும். விழிப்பு என்பது என்ன? தூங்காமல் உட்கார்ந்து கூட தன்மை இல்ல. மணவாளனை சந்திப்பதற்கு மணவாட்டி என்று நாட்டில் அழைக்கப்படுகிற திருச்சபை, எல்லா விசுவாச மக்களும் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமாக இல்லை என்றால் அந்த 10 கணிகைகள் எப்படி கைவிடப்பட்டு ஆண்டவரே ஆண்டு எங்கள் திறக்க அடைக்கப்பட்ட பிறகு அது திறக்கப்படுவது இல்லை. அதுபோல மனுஷன் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் தான் அந்த ரட்சிப்பின் திட்டம். மரணத்துக்கு பின் அவனுக்கு இன்னொரு மீட்பின் திட்டம் வேதத்தை எந்த ஆதாரமோ இல்ல. அப்படின்னா என்ன? வாழ்கிற நாட்களிலே நாம் ஆயத்தமா அப்படி ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை அது அபிஷேகத்தை பெற்று அந்த ஞானஸ்தானத்தை பெற்று ஆலயத்து கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்று முக்கியமாக பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாம் ஆயத்தமா இருக்கிற வேளையிலே கைவிடாதபடி அந்த தேவாதி தேவனோடு கூட அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்ம மத்தியில் ஜெயக்குமார் பாஸ்டவங்க இந்த 25ஆம் அதிகாரம் 1 - 13 வசனங்கள் பேசின இந்த 10 கணிகைகளை குறித்து அவர் விளக்கினதை நாம் கேட்டிருக்கிறோம். இதை குறித்து நம்ம மத்தியில ஜான் பீட்டர் என்ன சொல்றாங்கன்றதை நம்ம கவனிக்க போகிறோம். அநேக விஷயங்கள் முன்பு கொடுக்கப்பட்டது இந்த வார்த்தையில். அதனால என்ன, பரலோகத்துக்கு எல்லாரும் ஆயத்தமாகணும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரலோகத்துக்கு போகணும். இதற்கு ஒப்பனையாக 2 காரியம் சொல்றாரு. இப்போ பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம் என்று வாழ்ந்து விடக்கூடாது. ஞானமா இருந்தாதான் அந்த எது நல்லது எது கெட்டது என்பதை புரிந்து செயல்பட முடியும். அதனால்தான் இந்த இடத்துல என்ன சுட்டி காட்டுறார் சொல்லும் போது 10 கன்னிகைகள். 10 என்பது முழுமை. 10 என்பது 9 வரைக்கும் குறைவாவே வரும். அந்த 11 வரும்போது ஒரு முழுமை. பரலோகத்துக்கு போறவங்க யாருன்னு சொன்னா குறைவோடு இருக்கிறவங்க போக முடியாது, நிறைவோடு இருக்கிறவங்க தான் போக முடியும். ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வாலிபன் வந்தான். அப்ப அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் வரும்போது முழுமையான எண்ணத்தோடு வருவதை போல வந்தான், ஆனால் அவனுக்குள்ளே குறைவு இருந்தது. அப்ப அந்த குறைவு சுட்டி காட்டின பின்பு நிறைவை நோக்கி அவன் போகாம துக்கத்தோடு கடந்து போனான். அப்ப இந்த இடத்துல அந்த முழுமையோடு பரலோகத்துக்கு போகணும்னு ஆண்டவர் தீர்மானித்து அந்த விஷயத்தை சொல்றாரு. ஒரு குறை இருந்தா கூட பரலோகத்தை இழந்துடுவோம். அப்ப இதுல 2 பகுதியா பிரிச்சாரு பாருங்க. ஒன்னு புத்தி, 2வது புத்தி இல்ல. இப்ப புத்தி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு நாளும் தங்கள் நிலைய உணர்ந்து பார்ப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையை உணர்ந்து பார்க்கணும். என்கிட்ட என்ன குறை இருக்கு, இந்த குறை இருந்தால் தேவனை விட்டு பிரிக்குமா? இப்போ ஒரு பொய் சொல்ற குணம், சரி இந்த விஷயத்துக்கே வருவோம். இதுல அந்த 5 பேர் போயிட்டாங்க, 5 பேர் போகல. 5 பேர் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல பரலோகத்துக்கு போவதுக்கு பல படிகளை வச்சிருக்கிறாரு. 1, ஜபத்தில் குறைவுபடக்கூடாது, ஜப ஜீவியத்தை கரெக்டா வச்சுக்கணும். 2வது வேத வசனத்தில் குறைவுபடக்கூடாது. வேத வசனத்தில் குறைவுபட்டால் சந்தேகங்கள் அதிகமா வந்துடும். நீங்க வேத வாக்கியங்களையும் அவருடைய வல்லமையையும் அறியாததினாலே தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அப்ப அந்த வேத வாக்கியத்தை குறித்த தெளிவு இருந்தால் வருகையை குறித்த எண்ணம் இருக்கும், வருகையில் போக முடியும். 3வது ஆவியானவரின் நிறைவு. ஆவியானவர் இருக்கிறதின் நோக்கமே பூமியிலே வாழ்ந்தாலும் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நோக்கி புறப்பட வேண்டும். இந்த இருதயத்துல அவர் தங்கி இருக்கிறார். இந்த இருதயத்துல தான் நிறைய குறைபாடுகள் வந்து தங்குகிறது. இது குறைபாடு உள்ள வந்தவுடனே அதை வெளியில தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணணும். மனுஷன் முயற்சி பண்றான், அவனால முடியல. அதனால ஆவியானவர் உள்ள இருக்கிறார். இப்ப இந்த ஆயில் என்பது, எண்ணெய் என்பது வெறும் அபிஷேகம் மட்டுமல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை.
ஏன்னா இந்த இடத்துல அந்த ஞானத்தை தருவதே எது தெரியுமா? கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனத்தை அறிந்தால்தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுது சொன்னாங்க ஞானத்தின் ஆரம்பம். அப்ப அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையில். இப்ப இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அல்லது எப்பொழுதும் இந்த வார்த்தையின் உணர்விலே அந்த நாம யாரு, நாம யோசுவா கிட்ட சொன்னாரு, இரவும் பகலும் அவருடைய வசனத்துல நீ அந்த யோசிக்கணும், வச்சுக்கணும். அந்த சிந்தனையோடு இருந்தால் உன் கவனம் உலகத்தின் பக்கம் போகாது. அதாவது இடதுபுறமும் சாயக்கூடாது, வலதுபுறமும் சாயக்கூடாது. இப்ப இந்த 5 பேர் ஆயத்தமா தான் இருந்தாங்க, அதுல எந்த தவறு இல்லை. ஆனா அவங்க பாதிக்கப்பட்டது என்ன? நிர்விசாரம். ஆமா, நிர்விசாரம். அழைப்பை யோசிக்கல, யாரு நம்ம யாருங்கிறது யோசிக்கல, எங்க போறோம்னு யோசிக்கல, நமக்கா வைத்திருக்கிற மேன்மை என்னன்னு யோசிக்கல. இதுல கவனம் செலுத்தினால் அந்த மணவாளன் வருகிற நிலையில அவங்க கைவிடப்பட்டிருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் என்ன, குறைவுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு, பரவாயில்ல பாத்துக்கலாம், ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க தேடின போது எது முக்கியம்? அது அங்க அல்ல. அப்போ வசனம் முக்கியம், அபிஷேகம் முக்கியம், ஆண்டவர் நடத்துற பாதம் முக்கியம். இல்ல கவனம் செலுத்தினால்தான் அந்த சத்தம் கேட்கும். யாருக்கு சத்தம் கேட்கும்னா, ஆண்டவர் வர்றது அவருக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க தான். அந்த ஆண்டவர் வரும்போது சத்தம் வருதாமே, அந்த சத்தம் யாருக்கு கேட்கும்? ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு தான், அது அவங்களுக்கு தான் கேட்கும். அதனால அந்த கர்த்தருக்குள் இருப்பதற்கு அடையாளம் தான் நிர்விசாரம் இல்லாம எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். அந்த இதுல 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க அங்க போகணும்னு. மத்த 5 பேருக்கும் ஆசை இருந்தது, அவங்க ஆயத்தமா இல்ல, அதை இழந்து போயிட்டாங்க. இந்த செய்தியின் மூலம் நம்ம கேட்கறது என்ன? குறைவும் இருக்கும், நிறைவும் இருக்கும். நாம சந்திக்க வேண்டியவர் ஒருவர். அதுல கவனம் செலுத்தி போகும்போது இந்த இது எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கு. சபைக்கு எச்சரிப்பு, ஊழியர்களுக்கு எச்சரிப்பு, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு. இதை நிர்விசாரமா அல்லது ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களுக்கும் எச்சரிப்பு. எச்சரிப்பை பெற்று வாழும்போது மணவாளன் வரப்போகிறார், அந்த நாள் சீக்கிரம் இருக்கு, அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அந்த தெளிவை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அப்ப இந்த பகுதியில் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 10 கன்னிகைகள் 2 பேரும் ஆயத்தமா தான் வந்தாங்க. ஆனா 5 பேர்கிட்ட கூடுதலான எண்ணெய் இருந்தது, இந்த 5 பேர்கிட்ட அது இல்லை. அது வாங்கிட்டு வரத்தான் போனாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் மணவாளன் வந்துட்டார். இதை குறித்து என்ன மில்கி பாஸ்டர் பேச போறாங்கன்றதை கவனிக்க போகிறோம். நாம் நேரடியாக இங்கே நாம் பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். மணவாளன் எப்பொழுது வருவார் என்பதை அறியாது இருக்கிறபடியா இவங்க ஆயத்தத்தோடு இருந்தாங்க, ஆனா விழித்திருக்கவில்லை. 6ஆம் வசனத்துல பார்த்தா, மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமாய் அடைந்து தூங்கி விட்டார்கள். இந்த 5 பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, விழித்திருந்து அவங்க மணவாளனை சந்திக்க ஆயத்தமா இல்ல. அவங்க பண்ண காரியங்கள் என்ன என்று சொன்னால், இந்த 10 பெண்களோடு கூட அவங்களும் என்ன பண்ணாங்க, 10 கன்னிகைகளோடு அவங்களும் உறங்கினார்கள். ஆயத்தமாய் இல்லாமல் போனார்கள், விழித்திரு இல்லாமல் போனார்கள். இங்க நம்ம பார்க்கும் பொழுது தேவனை, அதாவது சந்திப்பதற்கு அவங்க ஆயத்தம் இல்லாதவர்களாய் ப்ரிப்பரேஷனா இருக்கிறாங்க, ஆனா ப்ரீ பிளானோட இல்லங்க. இப்ப ஆயத்தப்படுத்துறாங்க, அப்பதான் அவங்களுடைய குறைவுகள் தெரிய ஆரம்பிக்கிறது. பாருங்க, இது தெரிஞ்சு இவங்க போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள கதவு அடைக்கப்படுகிறதாம். 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கப்படும் பொழுது, கதவை தேவன் அவர்கள் வாங்க போகிற போது, எண்ணெயை வாங்க போகும் பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. இப்போ கிருபையின் காலத்துல கதவு திறந்திருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று தேவன் அழைச்சு கதவை திறந்திருக்கிறார். ரட்சிப்பின் கதவு திறந்திருக்கிறது. ஆனால் ஒரு நாள் கதவு அடைக்கப்படும். என்னதான் ஆயத்தமா இருந்தேன், நான் சர்ச்சுக்கு வந்தேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் காணிக்க கொடுத்தேன், தசம்பாகம் கொடுத்தேன்னு சொன்னாலும், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. காரணம், ஆயத்தமா இல்லை. நம்ம இங்க பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கூட, பின்னும் அவர் என்னை நோக்கி
ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அழைக்கப்பட்டவர்கள். இப்ப இவங்க அழைக்கப்பட்டாங்க, ஆனா பாக்கியம் பெறாம போயிட்டாங்க. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் நடக்க போகிறது. அவருடைய அதாவது பைபிள் திருமணத்துல ஆரம்பிச்சு, ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சு, இன்னைக்கு பைபிள் முடிக்கும் பொழுதும், உலகம் முடிவின் பொழுதும் ஆட்டுக்குட்டியான திருமணத்துல தான் முடிய போகிறது. ஆனப்படினால் அந்த அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வசனம் சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 24-25 வசனத்துல பார்க்கும்போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேக உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரதித்திரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். வீட்டு எஜமான் கதவை போடுறதுக்கு முன்ப, நம்முடைய எஜமான் கதவை அடைப்பதற்கு முன்பதாகவே வாசல் திறந்திருக்கும் பொழுதே நாம் வந்துவிட வேண்டும். ரட்சிப்பின் பேழைக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது நோவாவை குறித்து, பேழையை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களோடு கூட நோவாவின் மனைவியும் அவர்கள் குமாரன் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அப்போ 16ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆண்டவர் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகல விதமான மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது தேவன் கதவை அடைத்தார். அப்போ ஒரு நாள் இந்த கிருபையின் வாசல், ரட்சிப்பின் வாசல் அடைக்கப்படும் முன்பாக நாம் ஆயத்தத்தோடு இருந்து அதற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பவுல் சொல்லும் பொழுது, 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 6 verse 1 and 2ல, தேவனுடைய கிருபையை நீங்கள் விரதவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ அது இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள், இன்றைய ரட்சண்ய நாள். ஆனபடியா இந்த ரட்சண்ய நாள, இந்த கிருபையின் வாசலை எப்படி அவங்க தூங்கி அதாவது புத்தி இல்லாம தெளிவில்லாதவர்களாக அவர்கள் காணப்பட்டு கதவை அடைக்கப்பட்ட பிற்பாடு கதவை வந்து தட்டுறாங்க, திறக்கவில்லை. இன்றைக்கு அப்படியே இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல நாமும் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை இழந்து போகாதபடி அனல் மூட்டி எழுப்பி விழித்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இவங்க தூங்குற டைமுக்கு அவங்க போய் வாங்கிட்டாவது வந்து வச்சிருக்கணும். ஆனா அவங்களும் கூட சேர்ந்து என்ன பண்றாங்க, தூங்கிடுறாங்க. அதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து கடைசியா நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பெனியசாய் அவர்கள் இந்த பகுதியை குறித்து நமக்கு விவரிக்க போறாங்க. அருமையா என்ன தேவ ஊழியக்காரர்கள் தெளிவாய் விளக்கங்களை கொடுத்தார்கள். என்றாலும் கடைசியாய் 2 வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்க விருப்பப்படுகிறேன். 25வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர்கள் ஒரு சிலர் ஆயத்தமாய் இல்லை என்று நாம் பார்த்தோம். ஆனால் நித்திரையாயிருந்தவர்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்க? எல்லாருமே நித்திரையாயிருந்தார்கள். ஆனால் நித்திரையாய் இருந்தவர்களில் 5 பேர் ஆயத்தமாயிருந்தார்கள், 5 பேர் ஆயத்தமாய் இல்லை. ஆனா மத்தேயு 24வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, மத்தேயு 24:42வது வசனத்தை பார்க்கும்போது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ எப்போ வருவாருன்னு தெரியாது, அதனால நீங்க விழித்திருங்கள் என்று சொன்னார். ஆனால் இவர்களோ நித்திரை மயக்கம் அடைஞ்சு என்ன பண்ணிட்டாங்க? விழித்திருக்கவில்லை, தூங்கிட்டாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஆயில் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, கூடுதலான எண்ணெய் வச்சிருந்தாங்க, அவங்க தூங்கினாங்க. அதாவது எண்ணெய் இவங்களுடைய விளக்கு வந்து அணைந்து போகிறதுன்னு யாருக்கு தெரியாது. இது எப்போ அவங்க புத்தி இல்லாதவங்க, புத்தி இருக்கிறவங்க இதை டெபினேஷன் ஆகுதுன்னா, தங்கள் தீவெட்டிகள் அணைகிற பொழுது பக்கத்துல இருக்கிற எனக்கு லேட் ஆகுது, இவங்களுக்கு தெரியல. இவங்க போய் காத்திருக்கிறாங்க, அழைப்பு பெற்றாங்க, காத்திருக்கிறாங்க, லேட் ஆகுது தெரியல. ஆனா அந்த 5 பேர் கூடுதலான எண்ணெய் கொண்டு வந்திருந்தப்போ அங்க அந்த விளக்கு எரிந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்ம ஆசரிப்பு கூடாரத்துல பார்க்கும்போது குத்து விளக்கு இருக்கு. அந்த குத்து விளக்குல இருக்கிறதான அந்த திரி எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமாம், அணையக்கூடாது. அணையாம என்ன செய்யணும்னு கேட்டா, ஆசாரியன் கவனமா இருந்து எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும்.
காரணம் என்னன்னு கேட்டா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எரிகிறதான விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது அது அந்த குத்து விளக்கு எங்கே இருக்கு சொன்னால் தெற்கு திசையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தெற்கு திசை குறித்து வேதம் சொல்லுகிறது, தெற்கு திசையிலிருந்து சூறாவளி வருகிறதாம். அப்போ சூறாவளி வந்தாலும் கூட இந்த விளக்கு என்ன செய்யக்கூடாது, அணையக்கூடாது. அதாவது இப்ப என்னன்னாக்கா, அந்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் விழிப்பா போர் அடிக்கவே கூடாது அவங்களுக்கு அந்த எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறது. ஆமா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இங்கே எண்ணெய் ஊத்தணும். இப்ப நிறைய பேருக்கு அப்படித்தான் ஒரு எண்ணம், எப்ப பார்த்தாலும் ஜபம், பார்த்தாலும் வேத வாசிக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய காரியம் அப்படி சொல்லப்படுது. எப்ப பார்த்தாலும் நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கணுமா, எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா, எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்காதுன்றாங்க. பட் என்ன சொல்றதுன்னு அப்படின்னா, அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும்னா எண்ணெய் கவனிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதை அணிந்து போகவே கூடாது. நீங்க சொல்ற மாதிரி சூறாவளி அடிச்சா கூட அணியக்கூடாது. ஐயா சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இருக்கும் 27ஆம் அதிகாரம். அதுல ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, யாத்ராகமம் 27:21. அந்த ஆரோனும் அவன் குமாரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க. அப்போ எப்பவுமே இடைவெளி விடக்கூடாது, எப்பவுமே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக ஐயா சொன்னதுனால கொஞ்சம் அது சொல்றேன். அதுதான் சொல்றேன். அப்போ இடைவெளி இல்லாம என்ன பண்ணோம், ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்துல விழிப்பா இருந்தாதான் என்ன செய்ய முடியும், ஊற்ற முடியும். கொஞ்சம் விழிப்பா இல்லாம தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த திரி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அப்படியே மங்கி எரியும். மங்கி எரிஞ்ச உடனே அந்த திரி கருந்திரியா மாறிடும். அதனால வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அந்த கருந்திரி எழும்பும் போது ஒரு கத்திரியால என்ன பண்ண, அதை கத்தரித்து அதை எடுத்து கொண்டு போயிட்டு கருந்திரிய பாளையத்திற்கு புறம்பே போட்டுடணும். ஏன் அப்படின்னு கேட்டா, தென் திசையிலிருந்து சூறாவளி வருதுல, சூறாவளி காற்று வீசும்போது அந்த கருந்திரி ஆசாரியன் மேல விழுந்து அவருடைய ஆடைய அசுத்தமாக்கிடக்கூடாது. அதே போலதான் நம்ம எல்லாவற்றிலையும் விழிப்பா இருக்க வேண்டும். ஆனால் எல்லாரும் தூங்கிட்டாங்க தான். ஆனா மணவாளன் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் எழுந்தாங்க தான். ஆனால் ஆயத்தமாய் இருந்தவர்கள் யாருன்னு கேட்டா, அப்போது அந்த கனிகள் எல்லாரும் எழுந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அதாவது எரிந்து கொண்டிருந்த தீவெட்டி எண்ணெய் முடிய போது அதில் எண்ணெய் வச்சிருந்தவங்க எண்ணெய் ஊத்திக்கினாங்க. ஆயத்தம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, இப்ப மங்கி ஏறி ஆரம்பிச்சிருச்சு. புத்தி உள்ளை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தமாய் இல்லை. அப்போ மத்திய 24வது அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கார் ஆண்டவர், விழித்திருங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று. ஆனா 25வது அதிகாரத்தில் வரும்போது புத்தி இல்லாதவர்கள் விழிப்பாகவும் இல்லை ஆயத்தமாகவும் இல்லை. மணவாளன் வந்துவிட்டார், கதவும் அடைக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பாடல்கள் இருக்குது. அந்த பாடலில ஒன்று என்னன்னு கேட்டா, ஆயத்தமானேன் ஆயத்தமானேன் இயேசுராஜனின் வருகைக்கு என்ற ஒரு பாடல். ஆனால் உண்மையாகவே நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? இன்னும் ஒரு பாடல் இருக்குது, எமில் ஜெபசிங் ஐயா என்று நினைக்கிறேன், அவர் எழுதின ஒரு பாடல், திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்று ஒரு கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர்கள் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனம் ஒற்றுமையோடு கூட ஆண்டவர் வருகைக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆயத்தமாய் இருப்பாயா? ஆயத்தமாய் இருந்தால் பிரவேசிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் கதவு அடைக்கப்படும். பிறகு எனக்கும் திறவுங்கள் என்று கேட்டால் உங்களை நான் அறியேன் என்று சொல்லிவிடுவார். ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நாளையும் அந்த நாளிகையும் ஒருவருக்கும் தெரியாது என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 10 கன்னிகைகளை குறித்து இந்த பகுதியில் பூரணமாய் முழுமையாய் நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் தியானிப்பதுக்கு நமக்கு உதவி செய்தார். அப்போ மீதியா இருக்கிற காரியங்களை அடுத்த 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக இந்த வசனங்கள் தியானிக்கப்படுகிறது, நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்களும் வசனங்களை கேளுங்கள், அதன்படி நீங்களும் வசனத்தை வாசியுங்கள், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அபிஷேகம் என்ற எண்ணெய் நமக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்தில் தூங்கி எழுந்திருக்கிறது நம்ம எழுந்திருக்கலாம், நம்ம தூங்கினாலும் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நமக்குள்ளவே ஊற்றப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்.
தேவனோடவே இணைந்து வாழவும், தேவனோடவே இருக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். மீதியான பகுதியோடு கூட அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.